இவன் கூட்டத்தில் பயங்கர கூட்டமாக இருக்கும். கையில் பிடிச்செல்லாம் கூட்டிகிட்டு போகணும். கையில் பிடிச்சி கூட்டிப்பா நான் வீட்டேன். குமார் எங்கே வேற கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் தாத்தா போய் இவனாட்டும் இன்னொரு பையன் கேட்டா, நான் அங்கே தேட்டேன், இங்கே வந்துட்டியா, நான் அங்கே தேடிக்கிட்டு கை பிடிச்சி வந்து அங்கே அந்த அம்மா ஒடியாது எங்கள் வயலுங்க எங்கள் வயலுங்கன்னு பேசாம விட்டு விட்டாரு. திருவிழாலையா? அப்புறம் போலீஸில் எழுதி வச்சு அப்புறம் ஒரு பக்கம் போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நம்ம குமார் பக்கத்து வீட்டுக்காரங்க குமார் மாமாவா வந்தேன், எங்க தாத்தா காணும் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கிறேன். அப்புறம் சரி வா நான் அடுத்த வயல் போய் கை பிடிச்சி யாரு குமார் மாமா கூட்டு போனது? யாரு? தங்கவேல் தாத்தாவா? இல்லை அவங்க தாத்தா, அப்பா, தாத்தாவோட அப்பா, சுப்பிரமணிய தாத்தாவோட அப்பா. அவர் பேர் என்னது? பொன்னுச்சாமி. காணாம போயிட்டாங்களா? கையை பிடிச்சி இழுத்துருக்கிறாரு. அதுக்கு இந்த பையனை பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அதுக்கு பிற்பாடு விட்டுட்டு காணாமேனு அலைஞ்சிருக்கிறாரு. இவன் என்ன பண்ணிட்டா, பக்கத்து வீட்டுக்காரங்களோட வந்துட்டேன் வீட்டுக்கு. அவங்கள அழுதுருப்பான்னாட்டு இருக்குது. சரி அப்படின்ட்டு வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இவர் பார்த்து போட்டு சரி வீட்லையாவது போய் சொல்லலான்ட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. வந்து இங்கே சொல்லிட்டு அழுகுறாரு. ஆளுக்கு முன்னாடி அந்த அவனோட அப்பா கொண்டாட்டே ஒரு கிழமை நம்ம வயலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒடுங்க போய் பாருங்க அது உள்ட்டு அந்த கிழமை வந்து எங்கள் வயலில் எடுத்துக்கிட்டு வரேன் தெரிஞ்சு பார்த்தா கூட்டி அந்த அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டைம் ஏங்காத்தா அப்பா கூட நீங்க டிவிஎஸ்ல போகும்போது டிவிஎஸ்ல போகும்போது பைக்ல போகும்போது ஏதோ ஊர் தெரியலையே, ஏதோ ஊர்வலம் ஏதோ மத்திய வீட்டுக்கு போறான்ட்டு 2 பேரும் போனோம். பயங்கர கூட்டம், தட்டியோட அப்படி வருது. வண்டிக்காரன் நிறுத்திட்டாப்புல சைடில். அப்புறம் கொஞ்சம் கூட்டம் கலைய மட்டும் வண்டி எடுத்தாப்புல. அது போகாத வண்டியை பிடிச்சி எடுத்தேன். வண்டி எடுத்து இழுக்கிற சாவரம் 2 பேரும் அப்படி இல்லை. இங்கே பாருங்கத்தா, பின்னாடி உட்கார சொல்லியிருக்காங்க. பின்னாடி ஏதோ பந்தோ என்னமோ ஏதோ அடிதடி இது போல் எல்லாம் கூட்டமாக வந்திருக்காங்க. சீக்கிரமாக உட்காருமா வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்காங்க அப்பா. இது பின்னாடி சீட்டில், அதான் பின்னாடி சீட்டில் உட்கார்றதுக்கு பதிலாக கீழே உட்காந்துக்கிட்டு மட்காடை பிடிச்சி இழுதுக்கு போ மணி போ கீழே உட்காந்துட்டு மட்காடை பிடிச்சிக்கிட்டு போ மணி போ கவான் அப்படின்னு எங்கள் அப்பா திரும்பி பார்த்து என்னடா வண்டி வர மாட்டேங்குது அப்படின்னு திரும்பி பார்த்துருக்காரு. நல்லா இறுக்கமாக மட்காடை இழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஏமாறா என்ன பண்ணலாம்? இப்போ தானே வாக்கிங் போயிட்டு வந்துச்சு. அடுத்து என்ன உனக்கு? நகம் போடாத வலிக்கும் எனக்கு. அப்படியா? நான் தள்ளினது தான் தெரியும். சுத்தினோடனே கீழே விழுந்துட்டேன். அது என்னை போட்டுட்டு இவர் பாட்டுக்கு போறாரு. இங்க இருந்து எவ்வளவு தூரம் இழுத்துட்டு நானும் பின்னாடியே போவேன். பின்னாடியேவா? பின்னாடி தரன்னு இழுத்துக்கிட்டேன். இங்க எல்லாம் அப்படியே ரவுண்டா ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் இவர் பாட்டுக்கு போய் என்னடா ஸ்டக்காய் நின்றுச்சு. சீலையெல்லாம் போய் எல்லாம் சுத்திக்கிச்சு. அப்புறம் என்ன பார்த்தா அப்புறம் நானும் பாலத்துல 2 ஆள் உட்காந்துருந்தாங்க. அவங்க கையை தட்டி பாருங்க விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் மறுபடியும் எழுந்திரிச்சு வந்தேன். அப்புறம் ஸ்கூல் பையன் ஒருத்தர் வந்தேன். அவங்ககிட்ட சொல்லி போய் மேட்டுக்கடையில் புடவை ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அதை மாற்றிக்கிட்டு அப்புறம் நான் புறப்பட்டு மறுபடியும் என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகல சொல்லி அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டு பொண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டு கொண்டாந்து வீட்டில் விட்டு போட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போனாங்க. நீங்கள் அப்போ டீச்சரா? நீங்களுமா? பால்வாடியில் இருக்கிறதுல டீச்சரா பௌத்தரத்தில்.
தாத்தாவும் டீச்சர் அப்போ அதுக்கப்புறம் என்னை இறக்கி விட்டுட்டு பல்லமூர் வீட்டிலேயே பொறுப்பு வழியாக தாமலையும் போவார். அதுக்கு பிற்பாடு ஒரு தடவை வீட்லேயே நான் ஏறி மாடு வந்துச்சு, நான் ஏறி உட்கார போனோம், மாடு வருதுன்ட்டு இறங்கிட்டேன். இறங்கினோடனே நான் உட்காந்துருக்கேன்னு நினச்சிட்டு இவர் பாட்டு போயிட்டாரு. போயிட்டாரு. நான் ஸ்கூலுக்கே போவேன். திருப்பி வரவே இல்லையா? திருப்பி வரவும் இல்லை. வரல. அங்கே போய் திரும்பி பார்த்தா நான் இங்கே நிற்கவும் போயிட்டாருன்னா திருப்பி வந்து கூட்டிட்டு போகணும்னு போலையா? அப்புறம் நீங்கள் எப்படி போவீங்க ஸ்கூலுக்கு? வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டு பக்கத்தில் தான் நான் ஏறும்போது இல்லை, நீங்கள் அப்புறம் போகலன்னா அப்புறம் சம்பளம் பிடிக்க மாட்டாங்களா? அது போய் சொல்லிட்டு அதனால பாட்டு போயிட்டாரு, ஜாலியாக விட்டு போட்டு போயிட்டாரு. அப்புறம் ஒரு தடவை ஈஸ்வரன் கோயில் கிட்ட அந்த காலத்து ஹஸ்பண்ட்லாம் கொஞ்சம் கராராக தான் இருந்திருக்காங்க. ஈஸ்வரன் கோயில் ஆனால் அவங்களாம் நல்லா இருக்காங்க. இன்னைக்கு காலத்து பசங்கள்லாம் அது இதுன்னு எல்லாம் எஃபோர்ட் போடுறானுங்க, இவளுக்கு வச்சு செய்கிற அளவுக்கு ஜாலியாக. ஈஸ்வரன் கோயில் கிட்ட பசுமை குளத்தில் குமார் அம்மா எல்லாம் படிச்சாங்கல்ல, அப்ப பார்க்க போவோம். ஒரு தடவை நான் எனக்கு கூட்டிகிட்டு போவார் பார்க்கறதுக்கு. போய்கிட்டு இருக்கும்போது கொய்யாப்பழம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கொய்யாப்பழம் அங்கே இருக்குது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி 5 ரூபாய் நம்ம பணத்தை கொடுத்தாரு என்கிட்ட. சரின்ட்டு நான் போய் வாங்கிட்டு வரதுக்குள்ளே இவர் பாட்டுக்கு மறந்துட்டு போயிட்டாரு. கொய்யாப்பழம் வாங்கினாலும் என்னை விட்டு போட்டு போயிட்டாரு. போய் அங்கே எவ்வளவோ தூரம் போயிட்டு அப்புறம் திரும்பி வந்து நான் வாங்கின இடத்துலயும் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். எங்காச்சும் போயிட்டு வருவார். அப்புறம் நீ வண்டியில் ஏறலையா? நான் ஏறிட்டு நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். பழைய வேற தூக்கி இங்கே போட்டுருவாங்க. ஆமாம் அப்படின்னாரு. அப்புறம் மறுபடியும் கூட்டிகிட்டு போனாரு. எத்தனை நாள் மிஸ் ஆகிருக்கிறேன் தெரியுமா? அப்போல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கட்டும் அப்படியே ஒரு பயம். எதுக்கு? அதனால கூட்டிகிட்டு போயிடுவேணும். நமக்கு அடிக்காம மட்டும்னா கூட்டிகிட்டு போயிடுவேணும். யாரு? சின்ன பசங்க எல்லாம் கூட்டத்தில் போயிட்டா திருவிழாலையா? ஆமாம், நானே தொலைஞ்சிருக்கேனே திருவிழாவில். ஒரு தடவை நாங்கள் பொங்கலூரில் இருந்தோமா, அப்போ சுகந்தி இதுக்கு போனான் ஈஸ்வர். அப்போ பிடிச்சி எடுத்துக்கிட்டு வேணும்னு வர்றாரு அந்த பையனை. கோயிலுக்கு போகும்போது நீங்கள் வந்து என்ன நீங்கள் இந்த இங்கே இருக்கிறேன்னு உங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாங்க, கேட்டுக்காங்க இதுன்னு. அங்கே தாத்தா வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லுவோம். இங்கே வந்து காரணம் நிறுத்திக்கிட்டு பையனை எடுத்துக்கிட்டு போகிறாங்கிற உன்னைய ஈஷாக்கா தூக்கிட்டு போயிட்டா. தாத்தா இல்லை, அவளுக்கு தூக்கிட்டு போயிட்டா. தாத்தா வந்து என்னை திட்டுறாரு, எதுக்கு பையனை விட்டு. அட வெடிஞ்சுதான் வெடிக்கலையா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை ஈஷா கூட்டிகிட்டு போயிட்டாரு. சொன்னாங்க, அப்பா சொல்லியிருக்காங்க இது மறுபடியும் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க நீங்கள் அப்படின்னு. அப்புறம் ஈஷாவுக்கு போய் அவளை கூப்பிட்டு அப்புறம் அவளை 2 தீட்டு கூப்பிட்டுனாரு. ஏன் அதில் என்ன இருக்குது? போய் நம்மளும் மொட்டையை போட்டோமா, சன்னியாசி ஆனமா, சிவன் கூட ஐக்கியமானமான்னு சந்தோஷமா இருந்திருப்பேன் நான். சின்ன பையனா இருந்தாரு. அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போய் இந்த வந்தோம். வரும்போது அந்த காட்டுக்குள்ள அப்போ உள்ள காடு. ஆமாம், நடந்து வரணும். தடம்லாம் சரி சொன்னாங்க தாத்தா, தடம்லாம் இருக்காது, யானை சாணி போட்டுருந்துச்சு, ஒத்தேடி பாதை. அதில் வந்து நாங்கள் வந்தோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒன்று, ஒரு அம்மா ஒன்று, 2 பேரும் போனாங்க. போகவும் தேங்கினாங்க, நின்னாங்களா. ஏமா அப்படின்னு கேட்கவும், தாத்தா யானை இப்போ தான் போகுதுங்க, வந்து அது போகட்டுங்க அப்படின்னு போகலாம். சின்ன வயசுலேயே ஒன்றும் பிள்ளையார் கூட சேர்ந்து போயிருக்கேன், இல்லை சிவன் கூட சேர்ந்து போயிருக்கேன். தோல் மேலே ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டாரு ஒன்றுங்க. 2 பக்கம் காலை போட்டு தோல் மேலே உட்கார வச்சுக்கிட்டாரு. அது போகுது கிட்டத்தட்ட போகுது, அப்புறம் போகலாம் அப்படின்னு. என்னைய போய் லௌதீக வாழ்க்கையில் ஈடுபட வச்சுட்டு போய் அந்த சாணியில் காலை வைக்குது, அதுக்குள்ள சுட்டுது அப்படியே. அதான் அப்போ உடனே போயிருக்குது யானை. ஆமாம், சுட்டுது. சின்ன வயசில் சுகந்திரத்தைக்கு நான் தான் ஃபேவரெட்டு. பொழுதுனிக்கு அங்கே தான் இருப்பேன் நான். சுகந்திரத்தை வீட்டு தெரியுமாவா? ஏங்கத்தா எல்பிபி நகர்ல இப்போ எத்தனை வருஷம் அங்கே இருந்தோம், எவ்வளோ மெமரிஸு. ஒரு 10 மாசம் வயனா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, கீழே உள்ட்டேன். இந்த பக்கம் துவச்சுக்கிட்டு இருக்கிறேன். கீழே தான் நாங்கள் துவைக்கிறது. மேலே வந்து எப்படி கால் நழுவி கடமுட்ட நான் மேலே நின்று பார்க்குறேன். படியில் உருண்டு எடுக்க முடியும். அக்கா இதோட அப்படியே போட்டு வந்து மடி மேலே போட்டு அழுகுறான். அறுக்குது சின்ன பையனா இருக்கும்போது சுவாமி மலைக்கு கூட்டிகிட்டு போய் மேலே வந்து தவறிக்கும் பையனுக்கு வந்துட்டியா.
வந்து தேங்கிட்டியா? எனக்கு பைத்தியம் மட்டும் போது மேலே இல்லை அப்படியே நிற்கிறாங்களாம்மா. போகிறேன்னா எப்படி போய் பிடிக்கிறது? விஸ்வாவும் ஒரு டைம் அப்படி தான். அப்புறம் கொடுக்கட்டை போய் அப்பா விசாரிச்சுட்டு வந்து அப்புறம் இந்த பக்கத்தில் என்னமோ வரும் மந்திரிப்பாங்க. எனக்கெல்லாம் ஒரு டைம் உடம்பு சரியில்லைன்னு மந்திரிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? தர்காவுக்கு போய் மந்திரிப்பாங்க. அப்பெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போகிறத விட்டுப்புட்டு தர்காவுக்கு போய் மந்திரிப்பாங்க. மந்திரிச்சு கயிறுலாம் கட்டுவாங்க. எனக்கு அப்படிதான் ஒரு டைம் குளிக்கிறதுக்கு சிவசாமி கிணத்துக்கா கிணத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டு 11 மணி வரைக்கும் பசங்க நிறைய இருக்குது. எல்விபி நகர்ல இருக்கு. ஆமா, 10 மணிக்கு மேலே வந்தாங்க. வெளியே நிக்க வச்சிட்டாரு. 2 மணி பதுக்கிட்டு அந்த கதை நிற்கணும்னா சின்ன வயசுல பனிஷ்மெண்ட்டுங்க தான். லேட்டா வந்தா நானும் அருகத்துல கதவுக்குள்ள நின்றுருக்கோம். நின்றுட்டு உள்ள லைட்டா போட்டு போயிருக்கோம். என்னையவே நிக்க வச்சிருக்காரு உங்க தாத்தா. தாத்தாவா? ஆமா, இந்த போர்டு போட்டிருக்காரு அவர் அந்த காலத்துல. போயிட்டு லேட்டா வந்துட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிட்டாரு. பிள்ளையார் கோயிலே உட்காந்துருங்க. அப்புறம் கேட்க வேண்டியதானே அப்ப என்ன பண்றதுங்க? அப்புறம் இந்த மாதிரி லேட் ஆச்சுன்னா பயந்துகிட்டு தானே இருக்கிறதா இருக்குது. அந்த டைம்ல அப்படிதான் போல, ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. ஆனா இவங்க என்ன செய்றீங்க? அதான் நானும் அர்க்கத்துலாம் அப்பா எத்தனை பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கோம் தெரியுமா? ஆனால் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கிறுக்கு பிடி போட்டு வளர்த்துனதுனால தான் இப்போ ஏதோ உருப்படியாக கொஞ்சமாச்சு அட்லீஸ்ட் உருப்படியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, ரைட். என்னோடய ஃபேமிலி ஸ்டோரிஸ்லாம் கேட்டிருப்பீங்க. கேட்டு காரி துப்புன வரைக்கும் போதும். இந்த vlog-ஆ இதோட முடிச்சுக்கிறோம். டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பி நாங்கள் மீட் மிஸ்டர் மிதன். டாடா பாய். இது என்னது பள்ளி விட்டு விட்டு கத்துது? எங்க இதை வச்சு மாறா மிரட்டணுமா? இதை வச்சு இது விளையாடுற குச்சி இல்லடா, உன்னை மிரட்டுற குச்சி. ஓ ஓ என்ன வேலை? நட்ஸ் இருக்கா? நான் போறேன் சாப்பிட்றேன். உனக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன். ஒரு வருஷம் நினைக்கிறேன் குமார். பெரிய ஒடிஞ்சு போச்சு. நீ அங்கே அது என்ன வீட்டில் குடிக்கணுமே முடித்தாலும் கிட்ட ஒரு கூடு அதில் கட்டில் போட்ட எடுக்கவே இல்லை. ஒரு மாதம் அந்த கட்டுக்கு போவோம். கட்டை அப்படியே இவனை கூட்டிகிட்டு இருந்து குமார் கூட்டி இருந்தோம். இந்த வாரங்களா பழங்களா இதெல்லாம் வாங்கிட்டு வராங்களா சாப்பிட்டுக்கிட்டு. ஆனால் கருப்பாக இருப்பேன், நல்லா நச்சமாக இருப்பேன். பார்த்தா யாரு? நானா? குமார் நம்ம பெருந்துரை குமாரா? நேரமாக தான் இருப்பேன், நல்ல லட்சமாக இருப்பேன். குமாருக்கா? சின்ன வயசுல எனக்கும் அப்படிதான். நல்லா சுருட்டு முடி புஃப்னு இருந்துச்சு. இப்போ எங்க போச்சுன்னே தெரியல. என் முட்டு முடி எங்க போச்சுன்னு தெரியல. எல்லாம் மெல்லிஸ் ஆயிடுச்சு பயங்கரமா. அப்போ வந்து கணக்காக அந்த டைமுக்கு 2 பக்கம் குடும்பம் போட்டு விட்டு ஜட்டி வெய்யக்கிழமை ஜட்டி போட்டு விட்டு இது நடவண்டி இருக்குதுல்ல அதை தள்ளிக்கிட்டு ரோட்டுக்கு போயிடுவேன் அந்த டைமுக்கு. என்னைக்கும் நானும் கூட தான் போவேன். அப்புறம் இது தாத்தா வந்த பிற்பாடு தான் அப்புறம் திரும்பி வருவேன். அவன் வண்டி ஓட்டிகிட்டு வருவேன் குமார். அட ஒரு தடவை வெட்டில் படுத்திருந்தான். சரி படுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தை பிரித்து போட்டு மேலே வந்து செலுத்து மேலே பத்தி சாமி விடணும்னு ஒரு பத்தியை பருத்தி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு தண்ணிக்கு போயிட்டுலாம். அது அப்படியே கீழே நெருப்பு விழுந்து அவன் பக்கத்தில் எவ்வளோ தூரம் வெந்து போச்சுடா. ஐயோ வெந்து போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நான் எங்காவது தவணை போயிருந்தேன் அப்படின்னா பயம் போச்சு. ஜஸ்ட் மிஸ். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும் சின்ன வயசுல இருக்கும்போது. எனக்கே நடந்திருக்கு. ஆமாம், அந்த மாதிரி ஆகிப்போச்சு.
சாயந்தரம் ஒரு கையில் தூக்கி கட்ட மேலே குறை வச்சுக்குவேன். காலுக்கு பெரிய அலசுவேன். கால் உடஞ்சு வச்சு பெரிய எலும்பு உடஞ்சு வச்சு. சின்ன வயசுலையா? கல்யாணம் பண்ண இல்லை, அப்போ படிச்சு கிடக்குறாங்களோ. எலும்பு உடஞ்சு கட்டு 3 மாதம் கட்ட கதை வச்சிருந்தேன். என்ன கட்டு போட்டது அப்போ 1 மாதம் இருக்க வீட்டில் அவங்ககிட்ட இருந்தேன். நானும் ஒரு டைம் இந்த படியிலேருந்து கீழே இறங்கும்போது கீழே விழுந்து இங்கே அடிபட்டுச்சுல்ல. படியில் இப்படி சறுக்கிக்கிட்டே வருவோம்ல, படியில் சறுக்கிக்கிட்டே வரும்போது மேலே சறுக்கும் போது மேலே இருந்து டபக்குன்னு கீழே விழுந்து தலையில் அடிபட்டு எனக்கு இங்கே ஸ்டிச்சு போட்டிருக்கு. எனக்கு தான் சின்ன வயசில் இங்கே தையல் போட்டுச்சுல, மறந்துட்டீங்களா? கீழே விழுந்து இங்கே தையல் போட்டுச்சுல. ஆமாம், சின்ன வயசில். ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். விஸ்வா மேட்ச் போட்டாங்களாடா? போடு. அதான் மேட்ச் போட போறாங்க. விட மாட்டாங்க எனக்கு. 2 என்ன போட்டி போட்டு நீ குழந்தையா இருந்தியா? அப்போ இந்த தலையை இப்படி இப்படின்னு உங்களுக்கு நாட்டம். ஆமா, நான் தோட்டி விட்டா இப்படி இப்படிமே. ஆமா, அம்மா சொல்லியிருக்காங்க. நான் மாரியா தவிர்த்து 2 விளக்கு வாங்கி வைக்கிறேன், குத்து விளக்கு வாங்கி வைக்கிறேன்னு வேண்டி அப்புறம் தான் நல்லா ஆச்சு. அப்போ டாக்டர்னாலும் க்யூர் பண்ண முடியாததை டாக்டர் மானியமும் தான் க்யூர் பண்ணிருக்காங்க. இந்த சின்ன சின்ன பிலீஃப் குட்டி குட்டியாக இதெல்லாம் தான் நல்ல மொமெண்ட்ஸாக இருக்குல்ல. குட்டி ஏதோ ஒரு நம்பிக்கை, அதுக்குள்ளே எப்படி ஒரு ஃபேமிலி மொமெண்ட்டா. பூனைக்குட்டி மீதுனா எதுக்கு இப்படி இப்படிங்கிறதுக்கா? இல்ல, அது என்னமோ அவனை பூனைக்குட்டி என்ன பூனைக்குட்டி விட மாட்டேங்க. அப்புறம் யார், எந்த பசங்க? ஸ்கூல் பசங்க தான். ஆமாமா, தாத்தா கூட்டு போற ஸ்கூலு பால்வாடியா? அந்த ஆனின்னு சொல்லிட்டு டீச்சரு, அவளோட பையன். அப்புறம் அங்க விஸ்வா மேட்ச் போடுறா. மாடியில இருந்தாங்கல்ல, இருந்தாங்கல்ல, அந்த பிள்ளைகள்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. வீட்டுலதான் நீ தேங்காய் ஊற்றி. ஆமால, உப்பு போட்டு தேங்காய் எனக்கு அப்போ சாப்பிட்டது எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. 2 பிள்ளைங்க என்னை தவிர்த்து எல்லாத்துக்கும் ஆயிடுச்சு. சரி, அம்மா கூப்பிட்றாங்க, மேட்ச் ஆரம்பிச்சிச்சு, நான் வரேன். லட்சு பாய், நான் உள்ளே போய் மேட்ச் பார்க்குறேன். எஸ் வாய்ஸ் முட்டு கொடுக்குறேன். முட்டு கொடுக்குறதானே வேலையே. விஸ்வா நானும் மேட்ச் பார்க்க போகிறோம். வரட்டும் மாமே, டூர் பாய்.